ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிளாஸ் தமிழ். அந்த டால் போட்டிருக்க பாருங்கள், கட்டோரி ப்ளவுஸ். இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறோம். போன வாட்டி நம்ம இதில் இந்த அளவு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் அளவு எடுக்கிறதுக்கு இன்ச் டேப்பை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு சென்டராக 82 வருது. நான் கொஞ்சம் லூஸாக தான் 84 வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் மேல் ரவுண்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அந்த டாலுக்கு பார்த்திங்கன்னா சதைப்பிடிப்பு இல்லை. சில பேருக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் சதை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த இடத்துலையும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுத்துக்கிட்டு B/, இந்த இடத்துல ஒரு செஸ்ட் லைனில் ஒரு அளவு வருது இல்லைங்களா, என்ன அளவு வருது? B/4 + 2.5. செஸ்ட் லைனில் ஒரு அளவு வருது பாருங்கள், B/4 + 2.5. அந்த இடத்துல அந்த பிக்கு பற்றி இந்த அளவை போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 80 வருது. அதே அளவு தான் கிட்டத்தட்ட வரும். 2-3 சென்டிமீட்டர் மட்டும் வித்தியாசம் வரும். இப்போ 78 வச்சிங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இன்ச் டேப் இறக்கக்கூடாது, நேராக வரணும். நேராக வந்துச்சுன்னா 78 வருது. 78 வந்துடுச்சுன்னா அந்த அளவு வச்சு கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த லூஸ் கூட வராமல் இருக்கும் கரெக்டாக. இப்போ அந்த மாதிரி எங்கள் லூஸ் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம போட்ட பஸ்ட் அளவு வரல, இது கொஞ்சம் மேலே வருது. நார்மல் ஃபிகருக்கு கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு பஸ்ட் அளவு பெருசாக இருக்கும், மீதி இடம்லாம் பார்த்திங்கன்னா குறுகலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த செஸ்ட்டோட இறக்கத்தை எடுத்துக்கணும். சென்டரில் வச்சு இந்த இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அந்த அளவு கரெக்டாக குறிச்சிக்கணும். அதையும் குறிச்சி வச்சுக்கணும். B/3 வைக்கும்பொழுது இந்த அளவு தான் நம்ம வைக்கணும். இப்போ B/3 டாலுக்கு 28 வருது. இதில் பார்த்திங்கன்னா 31 வருது. அப்போ ஒரு 3 சென்டிமீட்டர் நம்ம கூட வச்சுக்கணும். இந்த இடம் மட்டும் இறக்கிக்கணும். இந்த வளைவை கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இந்த இறக்கத்தை மட்டும் இறக்கிட்டு வளைவை மேலே வரைஞ்சிக்கலாம். இல்லை லூஸ் வேணும்னா நீங்கள் பழையபடி இங்கே 1.5 சென்டிமீட்ரு, இங்கே 2.5 சென்டிமீட்டர் அப்படி வச்சு வரைஞ்சிக்கலாம். ஒரு ப்ளவுஸ் தச்சு பாருங்கள், ஃபிட்டிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். கட்டோரி ப்ளவுஸுன்றது ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த வளைவு தான். இது பார்த்தா கிராஸ் கட்டிங் தான். கிராஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஃபிட்டிங் அழகாக இருக்கும். கப் ஷேப் தூக்கி எடுத்துக்க. இப்போ டாட்லாம் பாருங்கள், நான் வச்ச அளவு இப்போ மாற்றினது பிறகு சென்டரை கரெக்டாக வருது. இப்போ இந்த அளவே வச்சுக்கோங்க. இது பானெக் ஷேப். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ரேணுகா சிஸ் கேட்டிருந்தீங்க, பானெக் ஷேப் பல ஷேப் தச்சு கொடுங்கன்னு. பானெக் ஷேப் தான் வச்சுருக்கேன். இதில் நான் குறுகலாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட கொஞ்சம் வரைஞ்சி 1 சென்டிமீட்டர் மட்டும் வச்சுக்கலாம். அப்படி கூட செய்யலாம். இப்போ ஷோல்டர் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் இது மேலே ஏறாது. ஸ்லீவ் மேலே ஏறாது, கரெக்டாக நிற்கும். அப்படியே ஷோல்டர் நீங்கள் குறைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்லீவ் மேலே ஏறும், பிடிச்ச மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்காது உங்களுக்கு. அதனால் ஷோல்டர் அளவும் கரெக்டாக இருக்கணும், முக்கியம். இப்போ நெக் லூஸ்லாம் கொடுக்கல பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் காமிக்கிற பாருங்கள், பானெக் ஷேப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வச்ச குறுகலான அளவு தான். பின்னாடி பேக்கில் எப்படி வரும், ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் குறுகலாக வரும். இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்டிங் இருந்தால் தான் அவங்களுக்கு உங்கள்கிட்ட தைக்க கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல எதை அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அதை வச்சு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம போர்டுக்கு போயிடலாம். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க, கட்டோரி ப்ளவுஸ் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி கட்டோரி ப்ளவுஸ் தாங்க வருது. கட்டோரி ப்ளவுஸ் கிளியராக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், புரியலைன்னா டவுட்ஸ் இருந்தால் அவங்க கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சாரீ ப்ளவுஸில் இப்போ கட்டோரி ப்ளவுஸ் டைப் பண்ணிட்டோம். கிளாஸ் 35
மெஷர்மெண்ட்டு வந்து ஒரு டாலோட மெஷர்மெண்ட் எடுத்து நான் இப்போ டால் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த டாலோட மெஷர்மெண்ட் எடுத்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கான ட்ராயிங். இது வந்து பேக்குக்கான ட்ராயிங். இது வந்து சாட்டின் ஸ்லீவ் தான், சுருக்கம் வராமல் அப்படியே அட்டாச் பண்ணுற ஸ்லீவ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, ஸ்லீவு பேக்கு எல்லாமே அதே தான், உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் இல்லை, பெல்ட்டும் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கட்டோரியில் வித்தியாசப்படும். ஃப்ரண்ட்டு மட்டும் கவனமாக பாருங்கள். இதோட உயரம் வந்து B/3, எல்லா ப்ளவுஸ்லேயும் நம்ம வைக்கிறது தான். அப்புறம் இந்த லைன் செஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா B/4 - B/15, அதுவும் குறித்து இந்த லைன் போட்டுக்கிறீங்க. மேலே ஷோல்டர் லைனும் குறிச்சிக்கிறீங்க, இதுவும் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்தால் B/12 + 1, ஷோல்டர் பை 2 + ½ இந்த சாய்வு எல்லாம் எப்போவும் வரைகிற மாதிரி இந்த அளவும் B/4 + 2.5 வச்சு அந்த அளவும் குறித்து அந்த ஆம்கோல் ஷேப் எல்லாம் வரைஞ்சிக்கோங்க. நானும் உங்களுக்கு சொல்லித்தருவேன், அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதாவது டாட்டோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டோட அளவு குறிக்கிறோம் இல்லைங்களா, இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர் ஆரோ மார்க் போட்டு சொல்லியிருக்கேன் பாருங்கள், 1 சென்டிமீட்டர். அது மாதிரி இந்த பக்கம் உள்ளுக்க 1 சென்டிமீட்டர் ஆரோ மார்க் போட்டு 1 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். இது B/24 - 1 நம்ம எப்போ வைக்கிறதா. இந்த அளவும் நான் சொன்னது இங்கேருந்து B/12 + 1, இந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து கிடையாது, முன்னாடியிலேருந்து B/12 + 1. அதுக்கப்புறம் 2.5 நான் வைக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு வருதோ 3.5 வந்தால் 3.5, 2.5 வந்தால் 2.5, 3 வந்தால் 3, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு டாட்டோட அளவும் நான் சொல்லியிருக்கேன். இந்த கோட்டுக்கும் இந்த B/24 - 1க்கும் உள்ள சென்ட்ரு தான் வந்து ஓப்பன் டாட்டோட வைக்கிற இடம், அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கும் இந்த சென்டருக்கும் எவ்வளோ அளவு இருக்கோ அதை கொண்டு வந்து மேலே கொண்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். சென்டர் பாயிண்ட்டை குறிச்சிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு அதாவது 2.5 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் கீழே 2.5 சென்டிமீட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் என்னென்னா ஆம்கோல் டாட் வராது. ஆம்கோல் டாட் வராமல் இந்த இதில் உங்களுக்கு பிடிபட்டுரும், எல்லாமே இதுலேயே பிடிபட்டுரும். இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவு அளந்து அதில் சென்டர் குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் பை 2 + ½ இந்த பாக்ஸ் போட்டோம் இல்லைங்களா, இந்த பாக்ஸோட பாயிண்ட்லேருந்து 3 சென்டிமீட்டர் உள்ளுக்க அதை மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டாட் கடைசி டாட் வருது இல்லை, அந்த டாட் முடிகிற இடத்துலேருந்து 3 சென்டிமீட்டர். இந்த புள்ளி இந்த 3 புள்ளியும் வளைச்சா மாதிரி ஜாயின் பண்ணணும். இதுதான் கட்டோரி ப்ளவுஸோட ஸ்பெஷல். உங்களுக்கு பஸ்ட் அளவு வந்து டாலில் அதிகமாக வருது, நம்ம இந்த அளவு குறிச்சிட்டு பஸ்ட் அளவு 2 சென்டிமீட்டர் வச்சு நீங்கள் இதே வளைவை வச்சு வரைஞ்சி இப்படி வரைஞ்சாலும் வரையலாம். உங்களுக்கு லூஸ் வருதுன்னா அப்படி வரைஞ்சிக்கலாம். இல்லை இதை ஃபுல்லாகவே கூட நீங்கள் பஸ்ட் அளவு பெருசாக இருக்குது அப்படின்னா இதை ஃபுல்லாகவே கூட நீங்கள் அதே ஷேப்புக்கு வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து நம்ம வேஸ்ட் பை 4 + 5 வச்சுருக்கோம். 2.5 வந்ததுனால 5 வருது, இங்கே 3 வருது, 3.5 வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆட் பண்ணி வச்சுக்கணும். 2.5 5 சென்டிமீட்டர் அதை தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே 3 வருதுன்னா 6 ஆட் பண்ணிக்கணும், 3.5 வந்தால் 7 ஆட் பண்ணிக்கணும், 4 வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ஃப்ரண்ட்டோட விளக்கம். பேக் வந்து நம்ம எப்பவும் வரைகிற மாதிரி தான், ஃபுல் லென்த்து B/4 - B/15, இது ஷோல்டரு எல்லாம் பாக்ஸ் போட்டு இந்த பேக் வந்து கோட்டு மேலே வரைஞ்சிக்க வேண்டியதுதான். நார்மல் ஃபிகருக்கு கோட்டு மேலே கோட்டு உள்ளே வரும். இது கூட நீங்கள் கட்டோரிக்கு வந்து கோட்டு உள்ளே ரொம்ப குடஞ்சி வரையணும்னு அவசியம் இல்லை, கோட்டு மேலே வரைஞ்சி இதை லைட்டாக இதையும் கோட்டு மேலே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இதில் டாட் பிடிக்க போகிறதில்ல, டாட் பிடிச்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்க இறக்கம் வந்து சரியாயிடும். லைட்டாக உள்ளே குடஞ்சா ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவு குடஞ்சா போதும். அதுக்கப்புறம் சாய்வு வேணுன்னா வச்சுக்கோங்க, சாய்வு ஷோல்டர் எப்படி இருக்கோ உங்களுக்கு பிடிக்குதா என்னான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாய்வு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம டாட் பிடிக்கிற அளவு தான். இங்கே B/12 + 1 வச்சுட்டு இங்கே 1 சென்டிமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எதை சரி பண்ணணும், எங்கெங்கே சரி பண்ணி கரெக்டாக தைச்சா பஸ்டால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ப்ளவுஸ் தைக்கலாம். நீங்கள் ஒரு சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்க. டவுட் கிளியர் பண்ணால் நீங்கள் கேட்குறீங்க ஓகே, பட் அது எனக்கு சேஃபும் கிடையாது. அதே சமயத்தில் டவுட் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கான வீடியோஸ் போடுவேன், எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்கள் தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மட்டும் டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா
அது வந்து உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். பின்னாடி நம்ம இந்த கிளாஸ் முடிச்சிட்டோம்னா, பேசிக் முடிச்சிட்டோம்னா வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணலாம். இன்ஸ்டா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸில் எவ்வளோ வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கேளுங்க. அதுக்கும் ஷார்ட்ஸோ இல்லை பெரிய வீடியோவோ நான் போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பேப்பர் கட்டிங் பார்த்துக்கலாம். ஃபோல்டில் மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த பக்கம் ஃபோல்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். பேக்கோட உயரம் பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் வந்து 33, இதில் வந்து 35 வச்சுக்கலாம். நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன். உயரம் வந்து குறிச்சிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன அளவு வருதோ அதெல்லாம் நம்ம குறிச்சிக்கணும். இப்போ இதே லைனில் ஃபோல்டில் பார்த்திங்கன்னா B/4 - B/15 15.4 அதே அளவு இங்கேயும் வச்சு குறிச்சிக்கணும். இதையும் நம்ம கோடு போட்டுக்கணும். இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் தேவையான அளவு நான் இதே அளவே வச்சுக்கிறேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா B/12 + 1 shoulder/2 + half 2 அளவு இருக்குது. shoulder/2 + half வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அது வந்து 18. அதே அளவு கீழேயும் குறிச்சிக்கணும். இப்போ இதை கோடு போட்டுக்கணும் பாக்ஸ் மாதிரி. இப்போ இந்த ஷோல்டர் லைன்லேயே பார்த்தீங்கன்னா B/12 + 1 8. இந்த கழுத்தோட அகலம் கம்மி பண்ணிக்கணும்னா 1 cm கம்மியாக வச்சுக்கலாம். அதே அளவு கீழே வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு பாக்ஸ் மாதிரி ஆக்கிடுங்க. ரேணுகா சிஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு பானைக் ஷேப் அப்படிலாம் சொல்லி கொடுங்கன்ட்டு. இப்போ பானைக்கு வைக்கிறேன். இங்கேருந்து 2 cm வச்சுக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 2 cm உள்ளே வச்சு குறிச்சிட்டு ஸ்கேலால் இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த ஷேப் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஷோல்டர் ஸ்லாப். இப்போ செஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா B/4 + 1.5 22.5 அந்த ஷோல்டர் ஸ்லாப் கோடு போட்டுக்கோங்க. இந்த வளைவு வந்து போட்டு மேலே இங்கேருந்து 2.5 அல்லது 2 cm. இப்போ கீழே வந்து waist/4 + 2 19. இது ரெண்டும் கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா B/12 + 1 8. இந்த பக்கமே நீங்கள் 1 cm வச்சுக்கோங்க. 2 cm எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ இதோட உயரம் வந்து 10 cm. இதை வந்து இப்படி கிராஸ் போட்டுடணும். பேக் வந்து ரெடி. இது வந்து ஃபோல்டு. இது 1 பீசஸ். ஒரு பீசஸ் இருந்தால் போதும். இப்போ அப்படியே ரெடி அளவை கட் பண்ணிடுங்க. பானை கட் பண்ணும் பொழுது நம்ம எந்த இடத்துல வரைஞ்சோமோ அந்த இடத்த பார்த்து கட் பண்ணோம். நீங்கள் அகலமாக வச்சிங்கன்னா அந்த ஷேப் நல்லா இருக்காது. இந்த மாதிரி குறுகலாக வச்சிங்கன்னா பானைக்கு பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு இறக்கம் வேணுன்னா இன்னும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இறக்கம் வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து ஒரு 2 cm இருக்குன்னா 1 cm வந்து ஏற்றணும். 1 cm கோடு வச்சு கோடு போட்டுருங்க. இந்த ஆம்கோல் ஷேப்பு இதில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இதில் லைட்டாக அப்படி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அப்போ தான் ஆம்கோல் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். பேக் ஷேப் வந்து கட் பண்ணியாச்சு.
ஃப்ரண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டோட இறக்கம் பார்த்தீங்கன்னா B/3 வந்து இதில் 28 கொடுத்துருக்கு. நான் டாலுக்கு டைரெக்டாக அளந்தப்போ 31 வருது. நம்ம வந்து 31 வச்சுக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் அளவு வந்து இறக்கம் வந்து மாறும். அது செஸ்ட்டோட ஷேப் பொறுத்து. அந்த டைம் அவங்களுக்கு அந்த அளவு ஏற்றமாக இருக்குது, எனக்கு இந்த அளவு படி போட்டால் ஏற்றமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செஸ்ட் அளவு வந்து குறிச்சிக்கணும். அந்த இறக்கம், அந்த வளைவோட இறக்கம் வரைக்கும் குறிச்சிக்கணும். இப்போ 31 இதை கோடு போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் ஒன்று வரும். அப்போ 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கணும். முன்னாடியே இந்த கோடு வரைஞ்சாச்சு. இதில் 1 சென்டிமீட்டர் கோடு வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த கோட்டில் தான் இந்த ஃபோல்டில் வைக்கிற அளவு ஃபுல்லாக இந்த கோட்டில் வைக்கணும். அந்த ஃபோல்டுக்கு போகக்கூடாது, இந்த கோட்டில் வைக்கணும். இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா B/4 - B/15 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 15.4. அதே அளவு இங்கேயே குறிச்சிக்கோங்க. இப்போ நேராக கோடு போட்டுக்கணும். இறக்கம் வந்து இதே தான். இப்போ இந்த லைனில் பார்த்தா B/12 + 1 1 shoulder/2 + half. shoulder/2 + half இந்த கோட்டிலருந்து 18. B/12 + 1 வந்து 8. எல்லாமே இந்த கோட்டிலேருந்து வைக்கணும். இதிலேருந்து வச்சிங்கன்னா ஷேப் வந்து மாறிடும். இப்போ இதே அளவு 8. இந்த கோட்டிலேருந்து வைக்கணும் 18. இப்போ இந்த லைனில் 1/2 1.5 ஷோல்டர் ஸ்லாப் கோடு வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த செஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா B/4 + 2.5 23.5. இப்போ லைட்டாக இது வந்து ரொம்ப லைட்டாக தான் வரணும். ஏன்னா ஆம்கோல் டாட் வராது நமக்கு. ஆம்கோல் டாட் வந்தால் நீங்கள் குடஞ்சி கொஞ்சம் வெட்டிக்கலாம். அதனால் லைட்டாக மட்டும் உள்ளே வரைஞ்சால் போதும். இந்த கோட்டிலேருந்து அளவு எல்லாம் வைங்க. நானே சில டைம் வந்து மாற்றி வச்சிடுறேன். இங்கேருந்து 2.5. இங்கே வந்து இந்த கோட்டிலேருந்து வச்சோம்னா W/4 + 5 22. இது ரெண்டையும் சேர்த்துக்கணும். இப்போ நெக் ஷேப் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் நெக் வந்து ஃப்ரண்ட்லேயே எனக்கு பா ஷேப் வேணுனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து 2 சென்டிமீட்டர். இல்லை ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக்கும் பின்னாடி வந்து பா நெக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கார்னர்லேருந்து 3 சென்டிமீட்டர் உள்ளுக்க குறிச்சிக்கணும். இப்போ டாட்டோட அளவு குறிச்சிக்கணும். டாட்டோட அளவு இங்கே 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, இங்கே உள்ளுக்க ஒரு 1 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. உள்ளேருந்து வெளியே கிராஸ் கோடு. இப்போ இந்த கோட்டில் இருந்தால் நம்ம வைக்கணும். இந்த கோட்டில் இருந்து B/12 + 1 8 சென்டிமீட்டர். B/24 - 1 இதுதான் டாட்டோட அகலம். அது வந்து 2.5. இங்கேயும் 2.5. இப்போ இந்த இடத்துலையும் B/24 - 1 வரும். அது 2.5. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருப்போம் B/24 - 1 கொடுத்துருப்போம். அதை குறிச்சிக்கோங்க. B/12 + 1 வச்சுக்கோங்க. அதே அளவு தான் இங்கே டாட்டோட அகலமாக நம்ம வைக்கணும். அங்கே என்ன அளவு வருதோ அதை தான் டாட்டோட அகலமாக வைக்கணும். இங்கேயும் 2.5 2.5. முன்னாடி இப்படி சொல்லியிருந்தேன். அது டாட்டோட ஷேப் மாறுறதுனால நான் இப்போ இப்படியே வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டுக்கும் அதாவது செஸ்ட் லைனுக்கும் நம்ம முன்னாடி மேலே நெக் வச்சோம்னா அந்த பாயிண்ட்டு நம்ம வைக்கக்கூடாது. இந்த செஸ்ட் லைனுக்கும் இந்த B/24 - 1க்கும் சென்டர் வந்து குறிச்சிக்கோங்க.
சென்டர் பார்த்திங்கன்னா எனக்கு 13 இருக்குது. 13னா 7.5 6.5. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட அளவு குறிச்சிக்கோங்க. இதோட அளவு வந்து 10 வருது. இந்த கோட்டிலேருந்து இந்த சென்டர் வரைக்கும் அதே அளவை இங்கேயும் குறிச்சிக்கோங்க. மேலே அதுக்கு நேராக குறிச்சிக்கோங்க. இப்போ இதோட உயரம் பாருங்கள் 9 வருது. அதே 9 வந்து இங்கே வச்சுக்கணும். கீழே வந்து இந்த டாட்லேருந்து 1.5, இந்த டாட்லேருந்து 1 இன்ச், அதாவது 2.5. இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு 2.5. இப்போ நம்ம இந்த டாட் பிடிக்க போகிறதில்ல, அதனால் 2 டாட் மட்டும் குறிச்சிக்கோங்க. இந்த டாட்டு எனக்கு வேண்டான்னா நீங்கள் இதையும் விட்டுடலாம். இந்த பஸ்ட் டாட் மட்டும் பிடிச்சிக்கலாம். இதில் ஆம்கோல் டாட் மட்டும்தான் வராது. இப்போ இங்கே வைக்கிற அளவில் பாதி வைக்கணும். 2.5ல் பாதி வந்து 1.5 அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் கோடோடு சேர்த்து இணைக்கணும். இப்போ இந்த கழுத்துக்கு பானைக்கு வச்சா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சென்டர் கண்டுபிடிக்க. இங்கே வச்சுட்டு இப்படி வச்சு எவ்வளோ அளவு பாருங்கள். 20 வருதா? எனக்கு வந்து கரெக்டாக 20 வருது அந்த கிராஸோடு சேர்த்தா. அப்போ வந்து 10.5 அப்படி வச்சுருக்கேன். அதில் சென்ட்ரு 10 கூட வச்சுக்கலாம் நீங்கள். நான் இங்கே பிடிக்க சரியாக இருக்குன்றதுனால 10.5 வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரு, கழுத்துக்கு சென்ட்ரு இங்கே வந்து 3 சென்டிமீட்டர், இந்த டாட்லேருந்து 3 சென்டிமீட்டர், கடைசி டாட்லேருந்து 3 சென்டிமீட்டர். இப்போ இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி மூணையும் வளைவாக அப்படி போடணும். இதுதான் கட்டோரி சோழியோட ஸ்பெஷல். அந்த ஷேப் வந்துடுச்சுங்களா? இப்போ கட் பண்ணிக்கணும். இந்த இறக்கம் ஏன் நான் வச்சேன் அப்படின்னா, பின்னாடி வந்து இறக்கம் கூட வச்சோம் இல்லைங்களா? இப்போ இங்கே வந்து பஸ்ட் அளவு வந்து நம்ம இறக்கம் வந்து கொஞ்சம் 2 சென்டிமீட்டர் கூட வச்சுருக்கோம். அதில் வந்து 28 தான் இருக்குது, நம்ம 3 சென்டிமீட்டர் கூட வச்சுருக்கோம். அப்போ அது வந்து 33 தான் வருது. இங்கே வந்து 31 தான் வருது. 31 வந்து 2 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு பட்டியோட அகலம் வரும். அதனால தான் பின்னாடி வந்து 2 சென்டிமீட்டர் வந்து நான் இறக்கி வச்சுருக்கேன். அப்போ 4 சென்டிமீட்டர் பட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும். பின்னாடி ஏன் இறக்கம் வச்சேன் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு விளக்கம்தான் இது. இதை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பை கட் பண்ணிவிடுவோம். இந்த கிராஸ் எல்லா அளவுமே இந்த கோட்டில் இருந்தாங்க வைக்கணும். நீங்கள் அந்த ஞாபகம் இல்லாமல் இதிலேருந்து நானே இப்போ சில டைம் தப்பு பண்ணுறேன். இந்த ஃபோல்டர்லேருந்து வச்சிட்டிங்கன்னா அளவு வந்து ஷேப் மாறிடும். பார்த்து ஜாக்கிரதையாக வைங்க. திருப்பி ஒரு தடவை அளந்துக்கோங்க, தப்பு கிடையாது. இந்த ஷேப் வந்து லைட்டாக வெளியிலே லைட்டாக குடஞ்சா போதும், இல்லை கோட்டு மேலே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இங்கே டாட் வர போகிறது கிடையாது. டாட் பிடிக்கிற மாதிரினா நல்லா குடஞ்சி கட் பண்ணலாம். நம்ம இந்த சாய்வு இப்போ இந்த கிராஸ் கட் பண்ணணும். நம்ம கிராஸ் 1 சென்டிமீட்டர் வெளியில் விட்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து உள்ளுக்க 1 சென்டிமீட்டர். இந்த பா ஷேப் உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணுன்னா நீங்கள் ரவுண்ட் நெக்கே போட்டுக்கலாம். இதுக்கு ரவுண்ட் நெக் தான் அழகாக இருக்கும். அவங்க ரேணுகா சிஸ் வந்து கேட்டிருந்தாங்க, பா நெக் ஆசைப்பட்டுட்டாங்க, அதுக்காக நான் வந்து கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது பாருங்கள், ஷேப்பை வந்து கட் பண்ணணும். இதை நம்ம இப்படி குடஞ்சி வெட்டிட்டோம்னா இந்த ஷேப் பிடிக்கும்போது டாட்டோட ஷேப்புக்கு இழுக்கும் உங்களுக்கு, அப்போ உள்ளுக்க வந்துடும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வெளியிலேயே கட் பண்ணுங்கள், அப்போ தான் ஆம்கோல் லூஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது வெளியிலனா ரொம்ப வெளியில இல்லை, லைட்டாக குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஷேப் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டாட்டோட நாச்சஸ்லாம் கட் பண்ணிக்கணும்.
இந்த கட்டோரி சோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ்ட் அளவு அதிகமாக இருக்கவங்களுக்கு, இன்னொன்று வந்து பிரேசியர் போடாமல் போடணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கட்டோரி சோழி வந்து நல்லா செட் ஆகும். நல்லா வந்து பஸ்ட் அளவு எடுத்து கொடுக்கும். நீங்கள் கரெக்டாக அளவு வைக்கணும். லைட்டாக வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் லூஸாக அளவு எடுத்துட்டிங்கனாலும் லூஸாக வரும். கம்மியாக எடுத்துட்டாலும் ரொம்ப டைட்டாகிடும். கரெக்டாக வந்து சாரீ கட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி எடுக்கணும். ப்ளவுஸோடு எடுத்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுக்கலாம். இப்போ இந்த வளைவு கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி வரும். இதுக்கு பானிக் ஷேப்போட ரவுண்ட் ஷேப் தான் அழகாக இருக்கும். இருந்தாலும் நம்ம தச்சு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஓப்பன், இதுவும் 2 பீசஸ், இதுவும் 2 பீசஸ். ஸ்லீவுக்கு தேவையான அளவு மடிச்சுக்கிட்டா போதும். இதோட உயரம் ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா 16. அதே 16 இங்கேயும் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து B/8 - 2. B/8 - 2 வந்து என்ன வருதுன்னு பாருங்கள், 8.5. அதே அளவு இங்கேயும் குறிச்சிக்கணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் கோடு போட்டுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே B/4 - B/15 15.4. இதை ஃபுல்லாகவே நீங்கள் கோடு போட்டுடலாம். கீழே வந்து RA/2 12. இப்போ இதை கிராஸ் கோடு போட்டுருங்க. இந்த மூலையும் இந்த RA/2 இணையணும். இப்போ கிராஸ் கோடு இந்த மூலைக்கும் இது மேலே வந்து ஏறணும். இங்கே 3 சென்டிமீட்டர் கரெக்டாக கோடு போடுங்க. அப்போ தான் ஆம்கோல் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இங்கே 3 சென்டிமீட்டர், மேலே 3 சென்டிமீட்டர். இங்கே ஷார்ப்பாக வந்து இந்த 3 சென்டிமீட்டரில் ஏறணும். இங்கே 3 சென்டிமீட்டர்லேருந்து இந்த சென்ட்ரு போய் மேலே 3 சென்டிமீட்டரில் ஏறணும். நம்ம எப்போ ஸ்லீவ் வரைகிற மாதிரி தான். இதை கட் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி. வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியோட உயரம் இது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட்டியோட உயரம் வந்து FL - B/3 5 சென்டிமீட்டர் வருது. அதில் வந்து 28 வச்சு மைனஸ் பண்ணியிருப்போம், அதனால் 5 சென்டிமீட்டர் வருது. நமக்கு 35 வச்சு 31 மைனஸ் பண்ணால் 4 வரும். 4 வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா 2.5 B/24 - 1 தான் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல B/12 + 1. இந்த பட்டியோட அகலம் வந்து waist/4 + 2 19 வருது. அதே 19 வந்து இங்கேயே குறிச்சிக்கோங்க. இதை லைட்டாக உயரமாக போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வந்து இதில் பாதி 1.5. இந்த கோடு இந்த சென்ட்ரு இது மேலே அப்படி ஏறணும். நம்ம ஃப்ரண்ட்டில் வரைஞ்ச மாதிரி தான் இங்கே பெல்ட்லேயும் வரையணும். இப்போ பெல்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4 பீசஸ் வேணும். பெல்ட் வந்து 4 பீசஸ். இது வந்து ஓப்பன்,
இது வந்து சைடு. இது வந்து ஃபோல்டு ஸ்லீவில் 2 பீசஸ் வேணும். ஃபோல்டுலேயே 2 பீசஸ் வேணும். இப்போ இந்த 2 பீஸ் மட்டும் நம்ம கிளாத்தில் எடுக்கும்போது கிராஸ் பீஸ் எடுக்கணும். துணியில் எடுக்கும்போது கிராஸ் பீஸ் எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து எப்பவும் போல் நீளவட்டத்தில் நேர் பீஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவு, பேக்கு. இது வந்து அகலவாட்டத்தில் எடுக்கணும். பெல்ட் வந்து எப்போவுமே அகலவாட்டத்தில் எடுக்கணும். இது வந்து கிராஸ் பீஸ் போட்டு, அதாவது துணியை கிராஸாக மடித்து போட்டு வைக்கலாம். இல்லை பேப்பரை நீங்கள் கிராஸாக வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா மட்டும்தான் இது கரெக்டாக செட் ஆகும். இந்த மாடலோட ஸ்பெஷலே கிராஸ் பீஸ் போட்டு வெட்டுறது தான்.